Hi friends, IPL 2025 மேட்ச் நம்பர் 32. ஸோ DC விசஸ் RR தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக டெல்லி விசஸ் MI மேட்ச் நடந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் பிச் ரிப்போர்ட் நம்ம அந்த மேட்ச்சை வச்சு அழகாக பிக் பண்ணிடலாம், அனலைஸும் பண்ணிடலாம். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16th April 7:30 மேட்ச். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போயிடலாம். ஸோ ஃபுல் ஸ்டாட்ஸ் அனலைசிஸு, ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் யார் நல்லா பண்ணியிருக்கா எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு வீடியோவை பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபும் நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டுன்றது பண்ணணும். ஸோ ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு வீடியோவை பாருங்கள். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் சைட் பிச் ஆல்ரெடி அந்த DCS MIக்குமே நான் சொல்லியிருந்தேன். பிச் ரிப்போர்ட் அனலைஸ் கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டெலகிராம்லேயும் பிச் ரிப்போர்ட் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எந்த பிச் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். அதேமாதிரி நம்ம வீடியோ சொல்லக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் சூப்பராக டெய்லி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டாட்ஸ் இருக்க லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை நீங்கள் மஸ்ட் பிக் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அந்த இம்பாக்ட் பிளேயர்ஸ் வந்து நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர் யார் கரெக்டாக வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ, ஸோ அவங்களுக்கு ஸ்டாட்ஸு எல்லாமே அனலைசஸு பிச்சு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அதெல்லாம் பார்த்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இம்பாக்ட் பிளேயரோட உள்ளே போங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரீம் லெவனை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி நீங்கள் ஸ்மால் லீக்குமே ஒரு லோ பர்சன்டேஜ் ஸ்டாட்ஸ் இருக்க பிளேயரை ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வின்னுன்றது பண்ணலாம். ஸோ நிறைய ட்ரிக்ஸுன்றது இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 மேட்ச்சில் ஆவரேஜ் ஸ்கோர் 170+. ஃபஸ்ட் பேட்டிங் 44 டைமும் செகண்ட் பேட்டிங் 46 டைமும் வின் பண்ணியிருக்காங்க. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் சைல் பிச் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ பிளாக் சைல் பிச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதில் பேஸ் பவுலிங் போட்டால் அடி வாங்கியிருக்காங்க. போன மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேஸ் பவுலிங்க்கு நிறைய அடி வாங்கியிருக்காங்க. விக்கெட்ஸுமே எடுக்கல. விக்கெட் எடுத்தது ஃபுல்லாமே ஸ்பின்னர்ஸ் தான் விக்கெட்ன்றதை பிக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சின்ன கிரவுண்டு குட்டி டைமென்ஷன்ஸோட மேட்ச்ன்றது நடக்குது டெல்லியை பொறுத்த வரைக்கும். ஸோ டெல்லி டீம் வந்து பயங்கரமாக ஸ்டாட்ஸ் இருந்தது வச்சுருக்காங்க. ஸோ போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அதிக விக்கெட் எடுத்தாங்க. குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டு, விப்ராஜ் நீகம் நம்ம சொல்லியிருந்தோம் லோ பர்சன்டேஜ் பிக்குன்னு, அவர் 2 விக்கெட்டு, சாண்டர் 3 விக்கெட்டு. அந்த மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ் தான் ஃபுல்லாக. கரண் சர்மா 3 விக்கெட்டு, சாண்டர் 2 விக்கெட்டு. ஸோ ஸ்பின்னர்ஸ் தான் அதிகபட்ச விக்கெட்டுகள் எடுக்கிறாங்க. பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் டெல்லியை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட்டும், தீபக் சகர் 1 விக்கெட்டும்ன்றதான் எடுத்திருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். முழுக்க இந்த கிரவுண்ட் அதே பிச்சு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் மிடில் ஆர்டரில் வரக்கூடிய ஸ்பின்னர்ஸை, மிடில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸை நீங்கள் தாராளமாக ஸ்பின்னர்ஸ்க்குனே போகலாம் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபுல் பிளாக் சைல் பிச் ப்ளஸ் பேட்டிங் ப்ளஸ் ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ இதான் கிரவுண்ட் ஸ்டாட்ஸு. நம்ம ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 மேட்ச்சில் 150 கீழேயும், 23 மேட்ச்சில் 169 வரைக்கும், 22 மேட்ச்சில் 189 வரைக்கும், 23 மேட்ச்சில் 190+ வரைக்கும் ஸ்கோருன்றது போயிருக்கு. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170+ன்றதை நம்ம வச்சுக்கலாம். இதுதான் ஆவரேஜ் ஸ்கோராக இருக்கும். விக்கெட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 விக்கெட்டு மினிமம் விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவுமே ஸ்பின்னர்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 90 மேட்ச்சில் 392 பேஸ் விக்கெட் விழுந்திருக்கு. அதேமாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு 217 விக்கெட்டுன்றது விழுந்திருக்கு. ரொம்ப வந்து ஆவரேஜ்ன்றது கம்மியாக தான் இருக்குது, பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ பேசஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா டெத்தில் போடக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கனால விக்கெட் அப்போது அதிகமாக விழுகும். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியரா ஸ்விங் அண்ட் சீம் இருக்குமான்னு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ளே பண்ணாங்க இந்த சீசன்லனால நம்ம மேட்ச் பார்த்துட்டோம். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியராக மிஸ்டர் ஸ்டார்க்குக்கும் சரி யாருக்குமே அவ்வளோவா ஸ்விங்குன்றது இல்லை, ஸ்விங் அண்ட் சீம்ன்றது இல்லை. நீங்கள் MI பேட்டிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுமே வந்து கொஞ்சம் பால்ஸ் ஆடிட்டு கொஞ்சம் ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் விப்ராஜ் நீகம் கொண்டு வந்து தான், ஸ்பின்னரை கொண்டு வந்து தான் அவுட்டுன்றது எடுத்தாங்க. ஸோ ஸ்பின்னர் வரப்போ தான் விக்கெட்டுன்றது போது ஸ்பின்னர் தான் டைட் பவுலிங் பண்ணுறாங்க. ஸோ டெல்லி பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா சாண்டரும் கரண் சர்மாவும் தான் விக்கெட் பிக் பண்ணாங்க. அதேமாதிரி டைட் பவுலிங்கும் பண்ணாங்க. பேசஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அந்த மேட்ச்சில் யூஸ் பண்ண பிச்சில். ஸோ அதே பிச் யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக அதேமாதிரி டீமில் போகலாம். ஸோ ப்ராபல் பிளேயிங் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேப் டூ பிளஸிஸ் போன மேட்ச் ப்ளே பண்ணலை. ஜாக் ஃப்ரேசர் மெக்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் செம்மையாக இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் சொன்ன மாதிரி பவுலர்ஸ் வந்து அவருக்கு எப்படி போட்டால் அவரை விக்கெட் எடுக்கலான்றது கணிச்சிட்டாங்க ஈஸியாக. ஃபஸ்ட்டு பால் கரெக்டாக ஆள் வச்சு எடுத்தாங்க ஜாக் ஃப்ரேசர் மெக்கோக்கு. தீபக் சார் விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டார், ஃபஸ்ட்டு பால் அவுட்டு. ஸோ இதுக்கு மேலேயும் ஜாக் ஃப்ரேசர் மெக்கோக்கு சான்ஸ் தருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கருண் நாயர் உள்ளே வந்து ஒரு செம்மையான எனக்கு அவுட்மே ஸ்டாட்ஸ்ன்றது சூப்பராக இருக்குது. இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு நாக்குன்றது ஆடி விட்டு போயிட்டார். பும்ராவுமே பயங்கரமாக ஹிட் பண்ணார் கருண் நாயர். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சோட பிளேயிங் லெவனில் கருண் நாயர் கண்டிப்பாக இருப்பார். ஸோ ஜாக் ஃப்ரேசர் மெக்கோக்கு வெளியே எடுத்துகிட்டு ஃபேப் டூ பிளஸிக்கு இன்ஜுரி சரியாக இருந்தால் கண்டிப்பாக ஃபேப் டூ பிளஸி தான் உள்ளே இறக்குவாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு ஃபேப் டூ பிளஸி, அபிஷேக் பொரேல் வந்து ஓப்பனிங் வந்துடுவாங்க. கருண் நாயர் 1 டவுனு, KL ராகுல் அதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி வந்துடும். பிளேயிங் லெவன் பார்த்துடலாம். ஃபேப் டூ பிளஸிஸ், அபிஷேக் பொரேல், கருண் நாயர், KL ராகுல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், விப்ராஜ் நீகம், மிச்சல் ஸ்டார்க்,
முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், மோயின் சர்மா, அசுதோஷ் சர்மா 12th பிளேயரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கருண் நாயரை பிளேயிங் லெவனை வச்சுட்டு அசுதோஷ் சர்மாவை இவங்க வந்து பேக் பண்ணிடுவாங்க, அதாவது இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் யாராச்சும் வந்து இம்பாக்டாக மாறிக்குவாங்க அசுதோஷ் சர்மாவுக்கு. இதுதான் டெல்லியோட பாபுல் பிளேயிங் லெவனாக இருக்கும். குபேரா ஃபேண்டஸியை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. இப்போது ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே இல்லை, இப்போ ஃப்ரீ பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. அதே மாதிரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இது ஒன் பிளேயர் ஃபேண்டஸி. நீங்கள் ஒரு பிளேயரை கிளிக் பண்ணால் போதும், ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிளேயர் கரெக்டாக செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ மேட்ச்சுக்கு மேட்ச் 5 செட்டு 2 செட்டு கொடுத்துருவாங்க, 5 பிளேயரு. ஸோ பேட்டர்ஸ்க்கும் பவுலர்ஸ்க்கும் தனியாக கொடுத்துருவாங்க. இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலில் கொஞ்சம் ஹையஸ்ட் இதில் இருக்காரு. ஸோ எஸ்வி ஜெய்ஸ்வால் பவர் பிளேயர் வந்து நல்லா ஹிட் பண்ணிடுவார்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எஸ்வி ஜெய்ஸ்வால் வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை ஃபேவரட் பிளேயரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். சஞ்சு சாம்சனை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யார் கரெக்டாக ஒரு பிளேயரை பிக் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா போதும், நல்லா ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம். அதேமாதிரி நீங்கள் 2 பிளேயர் வேணும், நான் 2 பிளேயர் வச்சு ப்ளே பண்ண விரும்புகிறேன்னா அதுக்குமே டியோ ப்ரோ இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேயரை வந்து கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ப்ளஸ் குல்தீப் யாதவ் அப்படி நான் செலக்ட் பண்ணி போகிறேன்னா நீங்கள் போய்க்கலாம். இல்லை சஞ்சு சாம்சன், எஸ்வி ஜெய்ஸ்வால், மிச்சல் ஸ்டார்க் அந்த மாதிரி போகலாம். யாரை வேணால் நீங்கள் 2 பேரை கிளிக் பண்ணி காம்பினேஷனில் யார் 2 பேரும் அதிக பாயிண்ட்ஸ் வருவாங்க அந்த மாதிரி பார்த்துன்றது ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஆப்பு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்ன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸும் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ஆரோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துடலாம். சஞ்சு சாம்சன், எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், நிதிஷ் ராணா, ஹெட்மேயர், ட்ரூ ஜொரைல், ஹசரங்கா, ஆர்ச்சர், தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, குமார் கார்த்திகேயாவை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரு. ஸோ நம்ம ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பிளேயர்ஸ் யாருக்குமே வந்து ரொம்ப லோ ஸ்டாட்ஸ் தான் இருக்குது. எல்லாத்துக்குமே யாருக்குமே அவ்வளோவா ஹை ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. டெல்லி பிளேயர்ஸ் தான் நல்ல ஸ்டாட்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர்ஆர் பிளேயர் பிக் பண்ணணும்னா பிச் அனலைசிஸ் வச்சு யாருக்கு பிச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்த்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நம்ம பிச் அனலைஸ் தெளிவாக நான் சொல்லிட்டேன் முன்னாடி, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மேட்ச் அனலைஸ் அப்போவும் பேசலாம். ஸோ ஃபேப் டூப்ளசிஸ் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கங்க. வென்யூலையும் சரி ஹெட் டு ஹெட்லையும் சரி 40+ ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு ஃபேப் டூப்ளசிஸ். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சிருக்கேன் ஃபேப் டூப்ளசிஸ். கருண் நாயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் ஒரு 2-3 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, அவ்வளோ இல்லை. பட் இப்போ இருக்கக்கூடிய டொமஸ்டிக்கில் செம்மையாக ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள ஐபிஎல்லில் இப்போ இறங்கியிருக்காரு, செம்ம ஃபார்மில் இருக்கார். ப்ளஸ் இந்த வென்யூவில் அவருக்குமே 35+ ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில். ஸோ ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸுக்கு நான் 3வது ப்ளேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ போன மேட்ச் வந்து ஸ்பின்னை போட்டு தூக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸுக்கு ஒரு ஃப்ரீ மைண்டடாக ப்ளே பண்ண முடியணும்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக ஹை ஸ்கோர் போடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சேசிங் ப்ரெஷரு. ஸோ அவங்களுமே டைட் பவுலிங் பண்ணிட்டு இருந்தனால விக்கெட்டை கரெக்டாக போட்டு ரோஹித் சர்மா ஐடியா கொடுத்து தூக்கிட்டாங்க ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸை. பட் ஆவரேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வென்யூவில் மட்டும் 50+ ஆவரேஜ் வச்சிருக்காரு ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸ். அதே ஹெட் டு ஹெட்லேயுமே சூப்பர் ஷாட்ஸ் இருக்குது. 2 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 85 ரன்ன்றது அடிச்சிருக்காரு ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸு ஆர்ஆர் கூட. ஸோ அது ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் சில பேர் பிக் பண்ணுவாங்க, சில பேர் பிக் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆவரேஜான ஒரு பர்சன்டேஜில் தான் இருப்பார் ட்ரிஸ்டன் ஸ்டம்ஸ். ஸோ ஒரு நல்ல பிக்காக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. நான் லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன், வென்யூவில் ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. வென்யூ ஸ்டாட்ஸ் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுலோட ஆவரேஜ் ரொம்ப கம்மி. பட் ஹெட் டு ஹெட்டில் 50+ ஆவரேஜ் வச்சிருக்காரு ஆர்ஆர் கூட. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதனால் நான் ஒரு 4th பிளேஸ் வச்சிருக்கேன். குல்தீப் யாதவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் 17 மேட்ச்சில் 19 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 1 or 2 விக்கெட்ஸ் ஹெட் டு ஹெட்லேயும் பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட்ஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சிருக்காரு ஆர்ஆர் கூட. ஸோ இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. மிச்சர் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் பிச் ரிப்போர்ட் படி பேசர்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் இல்லை. பட் இருந்தாலும் இருக்கிற ஸ்டாட்ஸ் நான் சொல்லி ஆகணும். மேபி பிச்சை வேறு பிச்சு கூட யூஸ் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சு மாற்ற மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் இந்த மேட்ச் நடந்துச்சு, டெல்லி எம்ஐ மேட்ச் ரீசெண்டாக தான் நடத்துனாங்க. மேபி அதே பிச்சை தான் எகெயின் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சர் ஸ்டார்க்குமே 1 or 2 வென்யூலையும் சரி ஹெட் டு ஹெட்லையும் சரி 1 or 2 விக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்காரு, அதையுமே நோட் பண்ணிக்கலாம். முகேஷ் குமாருக்கு ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார் சூப்பர் விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 மேட்ச்சில் 20 விக்கெட்டும் ஹெட் டு ஹெட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மேட்ச்சில் 18 விக்கெட் அந்த மாதிரி 1 or 2 3 விக்கெட்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்காரு முகேஷ் குமார். ஸோ அவரையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப அதே விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. நம்ம செகண்ட் ஸ்டாட்ஸுமே பார்த்துடலாம். அபிஷேக் போரலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சான்ஸ் கிடைக்கிது. ஸோ ஒரு நல்ல வந்து ஏர்லியராக ஸ்விங் அண்ட் சீம்ன்றது இல்லை அப்படின்றப்ப ஒரு நல்ல ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ். நான் போன மேட்ச் வந்து விப்ராஜ் நீங்கும் அபிஷேக் போரலாம் லோ பர்சன்ட் பிளேயராக நான் சொல்லியிருந்தேன். ஸோ லோ பர்சன்ட் பிளேயர் நம்ம சொல்லக்கூடிய பிளேயர்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது, அதையும் நோட் பண்ணிங்க. ஸ்டாட்ஸ்ன்றது ஒரு மேட்ச்சுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஸ்டாட்ஸுமே ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு ராகுல் திருப்பதி மாதிரி நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப ரிஸ்க்காக யோசிக்கிறவங்க மட்டும் ராகுல் திருப்பதி பிக் பண்ணிக்கங்க ஸ்டாட்ஸ் இருக்குன்னு. அவருக்கு நான் ஸ்டாட்ஸ் இருந்தாலும் நான் விளாட மாட்டேனான்ட்டு போயிட்டார் அவர் அவுட்டு. அது ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணியும் அவர் அதுக்கப்புறம் நான் அவுட்டு தான்டா ஆவேன்ட்டு போகிறாரு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்லாம். ஸோ
அதுக்கப்புறம் ஆர்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருமே நல்ல விக்கெட்ஸ்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. 1 or 2 விக்கெட்ஸ் வென்யூலையும் சரி ஹெட் டு ஹெட்லையும் சரி பிக்குன்றது பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாத்துக்குமே ஓரளவு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது. தீக்ஷனா வந்து 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றதை வச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்லையும் சரி வென்யூலையும் சரி 1 விக்கெட் ஆவரேஜ். சஞ்சு சாம்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஆவரேஜ்ன்றது இருக்குது. வென்யூலையும் சரி ஹெட் டு ஹெட்லையும் சரி கொஞ்சம் லோ ஆவரேஜ் தான். மேபி நான் மற்ற யாரையுமே அதில் வைக்க முடியல. ஆர்ஆர் டீமில் வந்து யாரையுமே அந்த இமேஜ் எடுத்து யாருக்குமே அவ்வளோ இந்த இமேஜில் ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லாத காரணத்தினால சஞ்சு சாம்சனை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 24 ப்ளஸ் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. சந்தீப் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி கூட ப்ளே பண்ணுறப்போ ஒரு 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. மற்றபடி வென்யூவில் 1 விக்கெட் ஆவரேஜ் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னிங்ஸ் ஒரு 15 இன்னிங்ஸில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. 1 விக்கெட் கம்மியாக இருக்குது வென்யூவை பொறுத்த வரைக்கும். பட் சந்தீப் சர்மா ஹெட் டு ஹெட்டில் டெல்லி கூட ப்ளே பண்ணுறப்ப 18 இன்னிங்ஸில் 20 விக்கெட்டுன்றது பிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டாட்ஸு. ஸோ ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸ் இது தான். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வருவாங்க ட்ரீம் டீமில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்லாம் நான் சொல்கிறது கரெக்டாக டெய்லி ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் ஸ்டாட்ஸ் வச்சு தான் சொல்கிறேன். ஒரு ரீசன் இருக்கனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்டரி ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கும் சரி அபிஷேக் போராலும் சரி ரன் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேசிங் பண்ணாலுமே அபிஷேக் போராலும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஸ்ன்றது சூப்பராக இருக்குது. ப்ளஸ் அவர் ஓப்பனிங்குமே வராரு. ஏர்லேயராக ஸ்விங் அண்ட் சிம்முமே இல்லை இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் யூஸ் பண்ண பிச்சில். ஸோ அவர் எகெயின் 30+ ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ 30+ ரன்ன்றது போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை இப்போ பேஸ் பவுலிங்க்கு. பட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. கொஞ்சம் பழைய ஸ்டாட்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப அவர் நல்ல அதிக விக்கெட்டுகள்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ நோட் பண்ணிங்க. செகண்டரி ஸ்டாட்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அசரங்கா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சூப்பராக போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ பிச்சு கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா எகெயின் சொல்கிறேன் ஸ்பின்னர்ஸ் அதிக விக்கெட்டுகள் எடுத்தாங்க. அதேமாதிரி டைட் பவுலிங் பண்ணாங்க. பேட்ஸ்மேன்ஸ்னால் அவ்வளோவா பிக்குன்றது பண்ண முடியல ஸ்பின்னிங் போடக்கூடிய பவுலர்ஸோட பாலை. ஸோ அசரங்கா ஒரு கீ பவுலராக இருக்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ சந்தீப் சர்மாவுமே ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஆர்ச்சருமே ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. அசரங்காவுமே ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார், மோயின் சர்மா, அசுதோஷ் சர்மா ரன் ஆவரேஜ் செகண்ட் பேஸ் சேசிங்கில் தான் அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. முகேஷ் குமார், மோயின் சர்மாவுமே செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் அதிக விக்கெட்டுகள் எடுத்து வச்சுருக்காங்க. ட்ரூ ஜுரேலுமே சேசிங்கில் தான் அதிக ரன்கள் எடுத்திருக்காரு. பட் ட்ரூ ஜுரேலில் பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா, ட்ரூ ஜுரேல் இந்த மாதிரி விக்கெட் கீப்பிங் இந்தியன் விக்கெட் கீப்பிங் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பல மேட்சஸில் ட்ரீம் டீம் வந்துருக்காங்க. ஸோ போன மேட்ச்சுமே ட்ரூ ஜுரேல் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினார். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலுமே எடுத்துக்கோங்க. ஏன்னா வேறு யாருமே வந்து ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும். எல்லாமே வெறும் ஒரு 15-20+ ஆவரேஜ் தான் வச்சுருக்காங்க. ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் அந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ரியான் பராக், எட்மேர் யாருக்குமே அவ்வளோவா ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. எகெயின் ட்ரூ ஜுரேல் பேட்டிங் கிடச்சா ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு பேட்டிங் பிச்சுனா ஸ்பின்னர் நல்லா ஆடினார் அப்படின்னா நிறையா ரன்கள் அடிக்கலாம். ஸோ மேட்ச் அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். செகண்டரி ஸ்ட்ராட்டஜியுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஓப்பனர்ஸ் அவுட்டாக இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸ்விங் அண்ட் சீம் இருக்கனால ஸோ ஒரு டீசென்ட் பேட்டிங் அதாவது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய ஓப்பனர்ஸ் வந்து கண்டிப்பாக ரன்ஸ் போடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்பின்னர்ஸை எடுத்துகிட்டு வந்து தான் விக்கெட்டுன்றது எடுக்கிறாங்க அப்படின்றப்போ சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் ஓரளவு டீசெண்டாக ஆடக்கூடிய ஓப்பனர்ஸு. ஸோ லாஸ்ட் மேட்ச் சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரகிள் பண்ணார் ஆர்சிபி கூட ப்ளே பண்ணுறப்போ. ஸோ மேபி இந்த மேட்ச் நல்லா கிளிக்குன்றது ஆகலாம். என்ன பண்ணுறான்னு தெரில. பட் நல்ல பேட்டிங் பிச்சு யாரையாவது ஸ்விங் அண்ட் சீம் பண்ணுறது இல்லை. ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்தால் விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ இவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பார்க்குறப்போ ஒரு ஹிட்டர்ஸ் கிடையாது. நம்ம வந்து ஜாக் ஃப்ரைசன் மெக்கு மாதிரி வருவார், அடிப்பார், இல்லைனா அவுட் ஆவார். ஒரு பிரியன் சாரியா, பிரப்சிம்ரன் சிங் அந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் கிடையாது. ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் சஞ்சு சாம்சன் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ அதனால் இவங்க அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் மிச்சல் ஸ்டாருக்கும் ஒரு ரைவல்ரி இருக்குது. நீங்கள் டெஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆஸ்திரேலியா நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் மிச்சல் ஸ்டாருக்குமே ஒரு ஃபைட்டுன்றது நடந்துச்சு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மிச்சல் ஸ்டாருக்கு அடிச்சுட்டு ரொம்ப ஸ்லோவாக வருது அந்த மாதிரிலாம் சொல்லி விட்டார். ஸோ அடுத்த 3 மேட்ச்சில் மிச்சல் ஸ்டார்க் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை உடச்சிட்டு அவர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு போனார். ஸோ நல்ல ரைவல்ரின்றது இருக்குது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் மிச்சல் ஸ்டாருக்கும் பேட்டில் இருந்தது இருக்குது. ஏன்னா அதுன்றதை பார்க்கலாம். பட் மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். மேபி அவர் நல்ல ஹிட்டுன்றதை பண்ணலாம். ரியான் பராக் அவருக்கு ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. பட் விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பேட்டர்ஸ் மடமடன்னு அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது ரியான் பராகாக இருக்கட்டும், ஹெட்மேராக இருக்கட்டும், ட்ரூ ஜுரேலாக இருக்கட்டும் பேட்டிங் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி நிதிஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேட்ச் சர்ப்ரைஸ்
பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த குர்னல் பாண்டியா, நிதிஷ் ராணா அந்த மாதிரி பிளேயர்ஸ். அப்போது இந்த பிச்சு நிதிஷ் ராணாக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிச்சை வந்து நிதிஷ் ராணாக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு குட்டி டைமென்ஷன்ஸோடு ஆடுறாங்க, குட்டி கிரவுண்டு, இவர் மிடில் வேறு வராரு. ஸோ பேஸ் பவுலிங் அவ்வளோவா வந்து எடுக்கிறது இல்லை. அப்படின்றப்போ ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. பட் ஸ்டில் இந்த குட்டி கிரவுண்டை யூஸ் பண்ணி நிதிஷ் ராணா வந்து கண்டமானி சுத்தலாம் செய்கிறார், அடிக்க தான் பார்க்குறாருன்றப்போ கொஞ்சம் ரன்னுன்ற எடுக்கிறதுக்கான சான்ஸ் நிதிஷ் ராணா எகெயின் இந்த மேட்ச் ஒரு சர்ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது. மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தோன்றதை வச்சு சொல்கிறேன். நான் வேறு எந்த ரீசனுமே கிடையாது. ஒரு இன்ட்யூஷன் தான், ஸ்டாட்ஸ்ன்றது கிடையாது. நான் அதையும் சொல்லிடுறேன். ஸோ எட்டுமே ஸ்டாட்ஸ் இல்லை. ஸோ யாருக்குமே ஸ்டாட்ஸ் இல்லை. பட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குமார் கார்த்திகேயா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் கண்டிப்பாக இவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அசரங்கா சூப்பராக போட்டுருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சுன்றது சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைட் பவுலிங்கும் பண்ணலாம், விக்கெட்டும் எடுக்கலாம். அப்படின்றப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் குமார் கார்த்திகேயா வந்து ஸ்டாட்ஸ் இல்லை, பட் பிச் அனலைசிஸை வச்சு சொல்கிறேன். ஸோ குமார் கார்த்திகேயா ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி அசரங்கா எப்போயுமே ஹை பர்சன்டேஜில் தான் இருப்பார். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தீக்ஷனாக்கு சூப்பராக எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ தீக்ஷனாவுமே ஒரு ஆவரேஜாக ஒரு 40 to 45 இல்லைனா 35% தான் இருப்பார் கண்டிப்பாக. ஸோ குமார் கார்த்திகேயாவாக இருக்கட்டும், தீக்ஷனாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லோ பர்சன்டேஜ் பிக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் 3வது பிளேயர் ஒரு இன்ட்யூஷனில் சொல்கிறேன். இவருமே வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான் நிதிஷ் ராணா. ஸோ மேபி அகெயின் இவர் வந்து சர்ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எனக்கு தோன்றதை வச்சு சொல்கிறேன். ரிஸ்க்காக நிறையா டீம் போடுறீங்க ஜிஎல்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நிதிஷ் ராணாவை. மற்றபடி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்னால் பிச் அனலைசிஸ் படி தீக்ஷனாவும் குமார் கார்த்திகேயாவும் நீங்கள் வந்து பிக்குன்றது பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேர் டு பிளேஸ் உள்ளே வந்தாருன்னா கண்டிப்பாக அவுட் ஆகிற சான்ஸ் ரொம்ப கம்மி. ஒரு 100% ஃபிட்டில் வந்து வராரு அப்படின்னா ஹை ரன் போகலாம். ஏன்னா ஸ்டாட்ஸ்ன்றது பக்காவாக இருக்குது. ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா வென்யூ 40+, ஹெட் டு ஹெட் 40+. ஸோ அபிஷேக் போகிறதுக்குமே ஸ்டாட்ஸ் இருக்குது, கருண் நாயருக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது, கேஎல் ராகுலுக்கு வென்யூ ஸ்டாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் இன்கேஸ் கேஎல் ராகுலை ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வென்யூ ஸ்டாட்ஸ் கம்மியாக இருக்குது. அந்த ஒரு ரீசன் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் நிறையா டீம் ட்ரை பண்ணுறீங்கன்னா போன மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் நிறைய பேர் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வென்யூ ஸ்டாட்ஸ் கம்மியாக இருந்த ஒரே காரணத்தினால் கேஎல் ராகுல் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராப் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஒரு ரீசன் சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் ஸ்மால் லீக்லாம் யாரும் ட்ராப் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் ஸ்மால் லீக்கில் இன்ஃபேக்ட் கேப்டன் வைஸாகவே ட்ரை பண்ணுவாங்க கேஎல் ராகுலை. ஸோ ஜிஎலை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், வென்யூ ஸ்டாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ட்ராப் பண்ணணும்னா நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ரீசன் தரேன், பண்ணிக்கோங்க. ஸோ த்ரிஸ்டன் சம்ஸுக்கு செம்ம ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அக்ஷர் பட்டேலுக்கு பெரிய லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. பட் கேப்டன்ஷிப் நல்லா பண்ணுறாரு. ஸ்டாட்ஸ்ன்றதுமே அவ்வளோவா இல்லை. விப்ராஜ் நீங்கம் மேட்ச்சுக்கு மேட்ச் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பிச்சுமே அவங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேட்டிங் கிடச்சாலும் அதில் வந்து சில ரன்கள்ன்றதை கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு. மிச்சல் சாருக்கு இந்த பிச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. பட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. பிச்சு மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன் முன்னாடி. அதை பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஸோ முகேஷ் குமார் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு, குல்தீப் யாதவ் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இவங்க 3 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முகேஷ் குமார் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும். குல்தீப் யாதவ் எடுத்திருக்காரு. ஸோ இவங்க 3 பேரை பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். குல்தீப் யாதவும் முகேஷ் குமார். ஒரு பேசரோட போகிறீங்க அப்படின்னா ஒரு ஹை ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய பேசர் வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார் தான். அதிக விக்கெட்டுகள் எடுத்து வச்சிருக்காரு. அதையும் நோட் பண்ணிங்க. அசிடோஸ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் சேசிங் ஆவரேஜ் தான் அதிகமாக இருக்குது, செகண்டரி ஸ்டாட்ஸு. பட் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எதுவும் பண்ண முடியல. 3 ரன் அவுட்டு தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. பேக் டு பேக் எம்ஐ 3 ரன் அவுட் அடித்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அவருக்கு அடுத்தடுத்து வந்தவங்க எல்லாமே ரன் அவுட்டுன்றது ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்ன்றதை பார்த்துடலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கருண் நாயர் கண்டிப்பாக மஸ்ட்லி இந்த மேட்ச்சில் வந்து எல்லாருமே பிக் பண்ணிடுவாங்க. ஹை பர்சன்டேஜ் தான் இருப்பார். அபிஷேக் பொரேல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. மேபி நான் சொல்லிடுறேன், மேபி 40 to 45 இருக்கலாம். ஏன்னா கருண் நாயர் தான் அதிகபட்சமாக எடுப்பாங்க. அப்படின்றப்போ நீங்கள் அபிஷேக் பொரேல், த்ரிஸ்டன் ஸ்டாப்ஸ், விப்ராஜ் நீகம், ஸோ இவங்க 3 பேர்த்தையும் இந்த டீமில் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக நான் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதாங்க பெரிய லெவலில் பவுலர்ஸ்க்கும் பேட்டர்ஸ்க்கும் பேட்டில்ஸ்ன்றது இல்லை. நான் பிச் அனலைஸ் சொன்னபடி ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்து தான் விக்கெட்டுன்றதை எடுக்கிறாங்க. போன மேட்சுமே அப்படி தான் இருந்துச்சு. அவங்களால டைட் பவுலிங்ன்றது பண்ண முடியுது. அப்படின்றப்ப ஸ்பின்னர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் போகலாம் டீமை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இம்பேக்ட் பிளேயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. குமார் கார்த்திகேயாவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேபி இவரை குல்தீப் யாதவ்லாம் பண்ண மாட்டாங்க இம்பேக்டாக. இவங்க ஸ்பின்னர்ஸ்லாம் இவங்க பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. ஸோ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் குமார் கார்த்திகேயாவாக இம்பேக்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ நீங்கள் இம்பேக்ட் பிளேயரோட போகலாம். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரு. இந்த பிச்சு ஸ்பின்னுக்கு வேறு ஒன்றா இருக்கனால அவருமே 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜிஎல் டெமோ டீம்ஸ்ன்றதை பார்த்துடலாம். இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டீம் கேஎல் ராகுல், சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், த்ரிஸ்டன் ஸ்டாப்ஸ், ஃபேப் டு பிளஸிஸ், ரியான் பராக், அசரங்கா, விப்ராஜ் நீகம், குல்தீப் யாதவ், தீக்ஷனா, குமார் கார்த்திகேயா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வைஸும்
பிச் ரிப்போர்ட் வைஸும் நான் பிக்குன்றதை பண்ணியிருக்கேன் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, இன்னொரு மேட்ச் ஃப்ளாப் ஆகிறாரு. பட் இந்த கிரவுண்ட் கொஞ்சம் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மால் டைமென்ஷன், ஸ்மால் பிச்சு, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டிங் பிச்சு. ஸோ ஸ்பின்னர்ஸ் வரக்குள்ளே ஓப்பனர்ஸ் வர பேட்டர்ஸ் கொஞ்சம் ரன்ஸ்ன்ற ஸ்கோர் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் பிக்குன்றது பண்ணியிருக்கேன். ஸோ கருண் நாயர் பண்ணதை எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷனில் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேப் டூப்ளசிஸ் நிறையா ஸ்டாட்ஸ் இருக்குது. இல்லை எகெயின் ஜாக் பிரேசன்பர்க் தான் உள்ளே இறக்குறாங்க அப்படின்னா அவருக்குமே நான் சொல்லிடுறேன், ஸ்டாட்ஸ்ன்றது இந்த வென்யூவில் மட்டும்தான் சூப்பராக அடிச்சு வச்சிருக்காரு போன இயர். பட் அவரை பிக் பண்ணிட்டாங்க எப்படி அவுட் எடுக்கணும்னு. எகெயின் ஜாக் பிரேசன்பர்க் இறக்கி சான்ஸ் தான். இல்லை ஃபேப் டூப்ளசிஸ் இன்ஜுரியில் இருக்காரு, ஸோ நான் ஜாக் பிரேசன்பர்க் தான் இறக்க போகிறேன், இறக்குனாங்க அப்படின்னா உங்கள் சாய்ஸ். அவர் வந்து கேட் அண்ட் வால் மாதிரி தான், இங்கிட்டும் போகலாம் அங்கிட்டும் போகலாம், ஹிட்டும் பண்ணலாம் ஃப்ளாப்பும் வாங்கலாம். அவரை வந்து கரெக்டாக வச்சு எடுக்கிறாங்க ஸ்டாட்ஸை. பட் ஸ்டாட்ஸு சூப்பராக வச்சுருக்காரு இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் இயர் டெல்லி பிச்சில் மட்டும் அதிக ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஹெட் டு ஹெட்டும் சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சிருக்காரு. ஒரே மேட்ச்சில் கிட்டத்தட்ட 50க்கு மேலே அடிச்சிருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. ஜாக் பிரேசர் மெகக் நான் அதையும் சொல்லிடுறேன். ஸோ யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேப் டூப்ளசிஸ் கேப்டன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், ஃபேப் டூப்ளசிஸ், ரியான் போராங், கசரங்கா, யுவராஜ் நிகம், குல்தீப் யாதவ், ஆர்ச்சர், முகேஷ் குமார், தீக்ஷனா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாட்ஸும் ப்ளஸ் பிச் ரிப்போர்ட் படி தான் இதுவுமே கொஞ்சம் எழுதியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கியாக ரொம்ப ஜிஎல்க்குன்னு போடக்கூடிய ஒரு அதிக 5-6 டீம் போடுறீங்க அப்படின்னா ரிஸ்கியாக போடக்கூடிய ஜிஎல் டீம் மாதிரி அதை செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹசரங்கா வைஸ் கேப்டன் யுவராஜ் நிகம். ஸோ எகெயின் நல்ல விக்கெட்ஸ் பிக் பண்ணுவார், பேட்டிங் கிடச்சா இன்னும் அதிக ரன்கள் ஸ்கோர் பண்ணுவார்ன்ற மாதிரி யுவராஜ் நிகமை பிக் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைண்ட் ஆஃப் த இயர் சூப்பரான ஒரு பிளேயரை பிக் பண்ணியிருக்காங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் நல்ல மேட்சுக்கு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பெரிய பெரிய விக்கெட்ஸ்ன்றதை தூக்குறாரு. விராட் கோலி, ரோஹித் சர்மா விக்கெட்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு யுவராஜ் நிகம். ஸோ இதுதான் நம்மளோட வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவில் தான் மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எதுனாலும் ஓகே, உங்கள் ஒப்பீனியனுமே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆமாம், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இது ஐபிஎல் டைமில் நம்மளோட நேம், நம்மளோட சேனல் லோகோவை வச்சு நிறைய ஸ்கேம்ஸ்ன்றது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பே டீம்ஸ் தரேன்னு சொல்லி வடக்கன்ஸ் ஏமாத்துறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ சேஃபாக இருங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 லிங்க்கில் எது ஒர்க் ஆகுதோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம் சேஃபாக. அப்படி இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த அட்ரஸை போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 2K ஃபேன்சின்னு போட்டு கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஆஃப்டர் கடைசி அரை மணி நேரத்தில் மேட்ச் அப்போது உங்களுக்கு லைன் அப்பு, பிளேயிங் 11, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருவோம். டியோக்கான பிக்ஸு, அப்புறம் வந்து மினி ஜிஎல், கிராண்ட் லீக்ஸ்க்கான மாடல் டீமு, மினி ஜிஎல், ஸ்மால் லீக்ஸு, அதே மாதிரி ரியல் 11 இருக்கக்கூடிய ஒப்பீனியன் ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். டெலிகிராமில் நீங்கள் யூஸ்ன்றது பண்ணிக்கலாம். ஸோ ரியல் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ கமெண்ட்ஸும் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ரியல் 11 ஒரு சூப்பரான ஆப். அதில் வந்து ஒப்பீனியனுக்கு ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன்றது ரொம்ப கம்மி. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ரியல் 11 வந்து சூப்பராக அதை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பு, ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. சேஃபஸ்ட்டு ஆப்பும் கூட. ஸோ யூஸ் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ஆப்போட லிங்க்கும் இருக்குது. கிளிக் பண்ணி 2K டெக்ன்ற நம்மளோட ரெஃபர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு போனஸ் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.